அவரை தொழுது கொண்டு அவருடைய வார்த்தையிலிருந்து கேட்க தேவன் நம்மளுடைய வாழ்வில் தந்து இந்த அருமையான இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் அருமையான ஒரு தெய்வ பிரசன்னத்தில் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட வந்தது. அவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். இன்றும் இந்த மாலை நாம் ஆராதித்து தொழுது கொண்டு அவருடைய பிரசன்னத்தில் வரும் பொழுது, ஒருவேளை இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இந்த இனி காலம் அதிகம் இல்லை என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன் நான் அதை சொல்கிறேன் என்றால், வேதாகமத்தின் தெளிவோடு கூட வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை வைத்து, மத்தேயு போன்ற சுவிசேஷங்களில் சொல்லப்பட்ட காரியங்களை வைத்து பார்க்கும் பொழுது, இன்னைக்கு உலகம் எங்கிலும் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள், அதாவது யுத்தங்களின் செய்திகள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய்களின் தாக்குதலை பற்றி நம்ம கேள்விப்படுறோம். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தில் மிகவும் டீட்டெயில்டாக குறிப்பிடப்பட்ட சயின்டிஃபிக் டெக்னாலஜியில் பயன்படுத்துகிற சில வெப்பனரி பற்றி, சில டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை பற்றி அங்கே பேசுகிறார்கள். இன்றைக்கும் நம்ம எல்லாம் செய்திகளில் பார்த்தோம் இல்லையா, பேஜர் வெடிச்சிருச்சு, அந்த இடத்துல எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் வெடிச்சு அங்கே நிறைய பேர் உயிரிழந்தாங்க இந்த ஹமாஸ் இஸ்ரேல் வார்லன்னு சொல்லி நம்ம எல்லாம் நியூஸில் நம்ம பார்த்தோம். அதையெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவ்வளோ டீட்டெயில்டாக கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். ஒருவேளை இந்த காரியங்கள் நிறைவேறுகிற காலகட்டத்தில் நம்ம அத்தனை பேரும் நம்ம இருக்கும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. மகா உபத்திரவத்தின் காலம் நமக்கு பக்கத்தில் இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் காலம் மிகவும் நெருங்கின நிலைமையில் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் உண்டு, அதை எடுக்க வேண்டாம். அந்த மிருகத்தையோ அதனுடைய சொரூபத்தையோ வணங்காதிருப்பவர்களை கொல்வதற்கான அதிகாரம் அந்த மிருகத்தின் சொரூபத்திற்கு உண்டு என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சொரூபமானது அது ஜீவன் உள்ளதை போல அது உங்களோடு கூட அது பேசக்கூடியது, உங்களுடைய நடவடிக்கைகளை அது உணரக்கூடியது என்று சொல்லி, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய நிறைய கருவிகள் இன்னைக்கு உருவாக்கி கொண்டு உங்களை எங்க செய்றீங்க, என்ன போறீங்க, எங்க வர்றீங்க ஒவ்வொன்றும் நிர்ணயிக்கத்தக்க விதத்தில் இருக்கக்கூடிய சில டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மளுடைய கையில் தந்திருக்கிற அவருடைய வார்த்தை அதனுடைய தெளிவுடையதாகத்தான் இன்றைக்கு நமக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருப்பதை நமக்கு முன்பதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற அதே வேளையில வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. நீங்களும் நானும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்கள் என்ன, எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதாவது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய சில தீர்மானங்கள். Who am I? நான் யார், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், how should I conduct myself, என்னுடைய வாழ்க்கையில என்னை நான் நடத்தி கொள்ள வேண்டிய விதம், என்னுடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், what is the decision that I have to make. இது ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு, இது தேவன் தந்திருக்கிற திட்டம். ஒரு வசனம் எடுக்கிறீங்களா உங்களுடைய வேதாகமத்தில், ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். The book of Romans chapter 6 and verse number 11. அப்படியே நீங்களும் உங்களை பாபத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும். அந்த கடைசி வார்த்தை மட்டும் திருப்பி படிக்கிறீங்களா? இல்ல, கடைசி வார்த்தை மட்டும் எண்ணிக்கொள்ளுங்கள்னா அதை புரியறதுக்கு தமிழில் எந்த கஷ்டம் இருக்குங்களா? இன்னைக்கு மாலையில அந்த வசனத்தை படிக்கும் பொழுது அந்த கடைசி வார்த்தை நீங்க எண்ணிக்கொள்ளுங்கள். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா reckon yourselves or decide for yourselves. நீங்களே உங்களை குறித்து எண்ணிக்கொள்ளணும். எப்படி எண்ணிக்கொள்ளணும்? நான் பாவத்திற்கு மரித்தவன், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிழைத்தவன் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பாவத்திற்கு மரித்தவனா இல்லையா என்று முடிவு எடுக்க வேண்டியது நம்மளுடைய தனிப்பட்ட கடமை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லிடலாமா? என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, யாரோ வந்து நீ பாபி, நீ பொல்லாதவன், நீ அப்படிப்பட்டவன் சொல்வதல்ல. பாவத்தில் வாழணுமா, பாவத்தில் வாழக்கூடாதா என்ற நிச்சயத்தை நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையில நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல எடுக்க வேண்டிய டிசிஷன். கிறிஸ்து இயேசுவுக்காக வாழ்கிறேனா, இல்லை பாவத்துக்காக வாழ்கிறேனா என்ற டிசிஷன் தெளிவாக நம்மளுடைய கையில் உண்டு. அது நம்மளுடைய உத்தரவாதம் என்பதை ஆவியானவர் இன்று மாலை வெளிப்படுத்த விரும்புகிறார். என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிமாரே, நான் பாவத்திற்கு மரித்தவன் என்று மனசாட்சியை தொட்டு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு மாலையில?
இதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தையின் தெளிவு என்று சொல்வது. ரோமர் 6:11 நம்ம பைபிள்ல இருக்கு. ரோமர் 6:11 நம்ம ஸ்கிரீன்ல இருக்கு. ரோமர் 6:11 படிச்சு இப்ப நம்ம காதுலையும் கேட்டோம். ஆனாலும் நான் பாவத்திற்கு மரித்தவன், எனக்குள் பாவம் என்பதே இல்லை என்று சொல்லக்கூடிய தீர்மானத்துடன் வாழ்கிறவர்கள் எத்தனை பேர்? ஹல்லேலூயா. இன்னைக்கு மாலையில இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால தான் நான் அப்படியே கேட்கிறேன். நான் பாவத்திற்கு மரித்தவன் என்று சொல்ல முடியாதவர்கள் நாம். ஏனென்றால் நாம் வாழ்கிற இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். இந்த உலகத்திற்குள் பாவம் செய்ய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அநேகம். எங்க திரும்பினாலும் ஒரு பொறாமையாவது வராமல் இருக்குமா? எங்க திரும்பினாலும் ஒரு கோபம், ஒரு எரிச்சல் வராமல் இருக்குமா? இன்று மாலை என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, நான் பாவத்திற்கு மரித்தவன், அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், நான் செய்யறதுக்கு என்னுடைய சரீரத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த அர்ப்பணிப்பு தான் நீ கர்த்தருக்கு செலுத்துகிற உண்மையுள்ள ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. The true worship that you give to your God is to render yourself in a manner that's befitting of the praise and glory that the Lord deserves. கர்த்தருக்கு உகந்த காணிக்கையாக என்னுடைய சரீரம், என்னுடைய ஆவி, ஆத்மாவை அவருக்கு ஒரு பிரதிஷ்டையாக சமர்ப்பித்து இந்த வாழ்க்கை நாட்களை வாழ்வதுதான் தேவன் தந்த கிருபை. அதுதான் தெய்வீக பிரசன்னம். எபேசியர் 2வது அதிகாரத்தின் 10வது வசனம் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா அங்க வேதாகமம் சொல்லுகிறது, நீ தேவனுடைய கைப்பணியாய் நீ இருக்கிறாய். You are the workmanship of God. You are the handiwork of God. நீ கர்த்தரால் உருவாக்கப்பட்ட தேவ குழந்தை. படிங்க ப்ளீஸ் எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் நாம் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணினார். இப்ப பிரதர் அங்க ஹைலைட் பண்ணி இருக்கிறார் ஸ்கிரீன்ல. அதுதான் முக்கியம். நம்ம தேவனுடைய செய்கையாய் நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க நான் ஒரு தேவனுடைய செய்கை? I am a workmanship of God. கரங்களை உயர்த்துறீங்களா? நீங்க தேவனுடைய செய்கையாய் இருந்தா உங்களுக்குள்ள பாவம் செயல்பட முடியுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு மாலையில் என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த வார்த்தை தான் ஆவியானவர் நமக்கு தருகிற தெளிவு. நான் பாவத்திற்கு மரித்தவன் என்று நானே எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி என்ன வைக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவரின் கிருபை. ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுக்கப்பட்ட காட்சி. அங்க எடுக்கப்படும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது வல்லமை அடைவீர்கள், பலன் அடைவீர்கள். அதற்கு பின்பு போய் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமேரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் போய் சுவிசேஷத்தை சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானத்தை கொடுத்து கர்த்தருடைய பாதையில் அநேகரை நடத்துங்கள். அந்த சுவிசேஷத்தை தி கிரேட் கமிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு எஸ்டாப்ளிஷ் மினிஸ்ட்ரியை தேவன் அங்க ஜனங்க அந்த சீஷர்களுக்கு கொடுத்ததை நாம் காண்கிறோம். ஆனால் அவர் சொன்ன அந்த பரிசுத்த ஆவி வருவதற்கு தாமதித்தது. அவர்கள் அங்க காத்திருந்த அநேக நாட்களுக்கு பின்பு அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்பதை நாம் காண்கிறோம். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீ சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தை செயல்படாது. பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் வார்த்தை இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு மாலையில என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, the Holy Spirit needs to lead us. பரிசுத்த ஆவி நம்மை நடத்தாமல் தேவனால் நடத்தப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன் என்று நம்மால் சொல்லிக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ரோமர் 8:11 கொஞ்சம் எடுக்கிறீங்களா? ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், 11th verse. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, the same spirit that raised Jesus from the dead dwells in you. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். அப்படின்னா நம்ம சரீரம் பாவத்திற்கு உகந்தது, அது சாவுக்கு ஏதுவான சரீரம். அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வாசம் செய்யும் பொழுது மாத்திரம் தான் தேவ பிரசன்னத்தில் நிற்க முடியும். அப்படி என்றால் அதற்கு தெளிவான அர்த்தம், unless you have the Holy Spirit you cannot live a holy life.
பரிசுத்த ஆவி உனக்குள் வாசம் செய்யாமல் நீ ஒரு தெய்வ குழந்தையாக இருக்க முடியாது. அப்படின்னா ரோமர் 6:11 படிச்சோமே, நீ பாவத்திற்கு மரித்தவனாய் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறாய் என்று எண்ணிக்கொள் என்று சொல்லும் பொழுது அந்த எண்ணத்துக்குள் இருக்கிற ஒரு சமர்ப்பணம் உண்டு. There is a surrender, there is a submission in the decision that you take. என் தேவ பிரசன்னத்தில் நான் பாவத்திற்கு மரித்தவன், இனி இந்த பாவத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லும் பொழுது நான் கர்த்தருக்காக என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறவன், ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்காக பிறனை நேசிக்கிறவனாய், மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்துகிறவனாய், பிறனை இயேசு எப்படி நேசித்தாரோ குறைவை பார்க்காமல் நேசிக்கிறவனாய் நிற்கக்கூடிய, அவரை வழி நடத்தின, அவரை உயிர்ப்பித்த அதே பரிசுத்தாவை உங்களுக்குள் வாசம் செய்யும் பொழுது நீ ஒரு தெய்வ குழந்தையாக காட்சி அளிப்பாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்தலாமா? This is the grace of God and this is the power of God. Hallelujah. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த உலகத்துல யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமானது. And that is the glory of God. Hallelujah. இதைத்தான் தேவன் தன்னுடைய குழந்தைகளுக்கு தருகிற மிகப்பெரிய பாக்கியம். நம்ம எல்லாம் சொல்லுவோம், இந்த உலகத்துல ஒரு பரிசுத்தவானாய் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், உலகத்துல நிறைய பாவங்கள் இருக்கு, நிறைய தீமைகள் இருக்கு, எப்படிங்க நாங்க பரிசுத்தமா வாழ்றது? எங்க பார்த்தாலும் தவறுதான் நடக்குது, எங்க பார்த்தாலும் மோசமான காரியங்கள். அதன் மத்தியில நீ கர்த்தருக்காக வாழ்வேன் என்ற தீர்மானத்தோடு நிற்கும் பொழுது, எண்ணிக்கொள்ளும் பொழுது, அவருடைய ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்து உள்ளங்கையில் வரைந்தவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்தலாமா? This evening, my dear brothers and sisters, it is possible to live a life which is holy in the presence of God. பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதை தான் ஆவியானவர் என்று நமக்கு சொல்லி தருகிறார். எஸ்பெஷலி இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்மை சூழ்ந்து எவ்வளவு பெரிய தீமை இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவம் நிறைந்த சொசைட்டியில் இருந்தாலும் சரி, அதன் மத்தியில் என் கர்த்தருக்காக உண்மை உள்ளவனாக நிற்க முடியும் என்பதை ஆவியானவர் பெற்றவனுடைய அடையாளம் அது. ஹல்லேலூயா. Receive that grace today. அந்த ஆவியானவருடைய பிரசன்னம் இல்லாமல் நீங்களும் நானும் ஒரு பரிசுத்தத்தோட வாழ முடியாது. வேதாகமத்தில் இன்னும் ஒரு அருமையான வசனம் உண்டு. கொலோசியர் 3வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம் படிங்களே. நீ கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டது உண்டானால் என்று சொல்லுகிற ஒரு வசனம். கொலோசியர் 3 முதல் வசனம். கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும், கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலான இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். தேடுங்கள். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, நீங்கள் நான் தேட வேண்டிய காரியத்தை இங்க காண்பிக்குது. நீ கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னா என்னங்க அதற்கு அர்த்தம்? கிறிஸ்துவோடு கூட எழுந்தது. இப்பதான் ரோமர் 8:11 படிச்சீங்க. கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஆமென். நீ கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டது உண்டென்றால் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை உயிர்ப்பித்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட உனக்கு தொடர்பு உண்டென்றால், அந்த ஆவியானவர் உனக்குள் வாசம் செய்கிறாரானால், அந்த கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உன்னுடைய மனம் இருக்கும், உன்னுடைய மனது இருக்கும். Your focus will be there in the presence of God. இன்னைக்கு நான் ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் நீங்க பரலோகத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் வீட்டு பிரச்சனையை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு சிம்பிள் கேள்வி. இந்த சர்ச்சுக்கெல்லாம் வரும்பொழுது, ஆண்டவரே என் குழந்தை பிரச்சனை, அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க அட்மிஷன், அவங்க படிப்பு, அவங்க வேலை, எங்களுடைய வீடு, எங்களுடைய அந்த இது, இந்த காரு, இந்த வீடு, இந்த வண்டி, இதெல்லாம் சொல்லிட்டு தெய்வ பிரசன்னத்தில் அதற்காக வருகிறவர்களாக நம்ம குறைந்திருந்தோம் என்று சொன்னால், மேலானவர்களை தேடுவதற்கு பதிலாக இந்த உலகத்தின் காரியங்களை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால தான் கொலோசியர் 3 அடுத்த வசனம் பாருங்களேன். சின்ன வசனமா நல்லா பூமிக்குள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். Do not seek after the things of this earth but look for things above. அருமையான தெய்வ ஜனம், என்று மாலை நான் கேட்கிறேன், மேலானவைகளை தேடுகிறவன் தான் நான். இந்த பூமியில் உள்ள எதுவுமே நான் தேடல பிரதர்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கிறீங்களா? பெரிய கஷ்டம். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறீங்களா? இது என் மனைவி என்கிட்ட கேட்குற கேள்வி. நாங்கள் ஒன்றா வேதம் தியானிக்கும் போது கேட்பாங்க, ஆமாம் நல்லா இருக்கு கொலோசியர் 3:2, நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கிறோமான்னு கேட்பாங்க என்கிட்ட. இன்னைக்கு மாலையில் நான் சொல்கிறேங்க, தெய்வ ஜனமே, கர்த்தருக்கு உகந்தவனாய் வாழணும்னா இந்த பூமியின் காரியங்கள் அல்ல,
நான் மேலானவைகளை தேடுகிறவனாக இருக்கும்படியாக என் தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால தான் கொஞ்சம் முன்னால வசனம் படித்தோம், நீ தேவனுடைய கைப்பணியாக இருக்கிறாய். யூ ஆர் த ஒர்க்மேன்ஷிப் ஆஃப் காட். நீ கர்த்தரால் உருவாக்கப்பட்டவன். கர்த்தரால் உருவாக்கப்பட்டவன் அதை உணர்ந்தால் அவன் தேடுகிறது கர்த்தருடைய பிரசன்னத்தை தான். உருவாக்கினவரை தேடுவானே தவிர உருவாக்கப்பட்டதை தேடுகிறவன் அல்ல. I tell you brothers and sisters, இதுல சின்ன வித்தியாசம் தான் வாழ்க்கையில. நமக்கு வேண்டும் என்றால் you can live according to the ways of this world for the achievements in this world. இந்த உலகத்தின் காரியங்களை சாதிக்க வாழலாம், அதே வேளையில தேவ பிரசன்னத்தை தேடவும் வாழலாம். ரெண்டு வாழ்க்கைக்கும் ஒரே எண்ணம் தான், ஒரே வயசு தான், ஒரே காலகட்டம் தான். ஆனால் எப்படி வாழ்ந்தோம் என்பதற்கு தான் கடைசி நியாயத்தீர்ப்பின் நாளில் ஒரு பதில் கொடுக்க வேண்டிய நாள் வரும். அதான் பைபிள் சொல்லுகிறது, புஸ்தகங்கள் திறக்கப்படும், அவர் நியாயம் தீர்க்க வருவார், அவர் நியாயாதிபதியாக வருவார். இன்று மாலை என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, are we ready to face this God? அவருடைய இரண்டாவது வருகையில் அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22 கடைசி அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் படிக்கிறீங்களா? verse number 12 of the book of Revelation chapter 12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ரொம்ப கிளியரா சொல்லிட்டாருங்க. நீ எப்படி வாழணும்னு நீ முடிவு பண்ணிக்கோ அம்மா ஐயான்னு இயேசு கிறிஸ்து சொல்ற வசனம் இது. அவனவன் கிரியைக்கு தக்க பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது. அப்படின்னா இந்த வசனம் அப்படியே ஸ்கிரீன்ல இருக்கும் பொழுது அந்த ரோமர் 6:15 கொஞ்சம் ஞாபகம் பண்ணிடலாமா? ரோமர் 6:11 அது மாத்த வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும் ஸ்கிரீன்ல. ரோமர் 6:11 சொல்லுச்சு, அப்படியே நீங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். நீ இந்த பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுகிறவனாய் நீ இரு. அருமையான தெய்வ ஜனம், இன்னைக்கு மாலையில நான் சொல்றேன், திஸ் பைபிள், திஸ் வேர்ட் ஆஃப் காட் நம்மளுடைய கையில தூக்கிட்டு நடந்து சும்மா சர்ச்சுக்கு கொண்டு வந்து திருப்பி வீட்டுக்கு கொண்டு போய் சாயங்கால ஜெபத்துல கொஞ்சம் படிச்சு காலையில கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறம் அங்க வச்சு பாஸ்டர் வரும்போது பொடி இல்லாம மட்டும் வச்சிருந்தா பத்தாது. நான் கேட்கிற தெய்வ ஜனமே, நான் சொல்றேங்க, இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய வாழ்க்கையோடு தொடர்பில்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கை வீணானது. And that is why the word of God has been given to us. ஆண்டவருடைய வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோம் என்பதுதான் நீ தேவனுக்கு கொடுக்கிற ஆராதனை. Your respect and honor to God is how much you respect the word of God. காரணம் என்ன தெரியுங்களா? பரலோகத்துல உங்களை பத்தி என்ன பத்தி 3 பேர் சாட்சி கொடுப்பாங்க. யாரெல்லாம்? பிதா, குமாரன் இல்லைங்க, வார்த்தை, ஆவியானவர். ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? 1 யோவான் 5:8 கொஞ்சம் எடுங்களேன் உங்க பைபிள்ல. The book of 1 John chapter 5 verse number 8. பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3. பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3. ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனமும் படிச்சிருங்க. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. ஹல்லேலூயா. இன்னைக்கு மாலையில என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, மனுஷனிடமிருந்து சாட்சிப்பட நீ வாழ்கிறாயா? ஓ சஜி ஏப்ரஹாம் அவர் ரொம்ப நல்லவர்னு 4 பேர் பேசணும், அவர் ரொம்ப வாழ்க்கையில சாதிச்சவர்னு 4 பேர் பேசணும், 4 பேருக்கு முன்னால வேஷம் காமிக்கணும், நான் பெரியவன் சொல்லி, என் குடும்பத்துல நான் சம்பாதிச்சுட்டேன், என் குழந்தையெல்லாம் பெரிய லெவல்ல வந்துட்டாங்க, இவங்க குடும்பம் ரொம்ப ஆசீர்வதிச்ச குடும்பம், ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட்னு டெஸ்டிமனி சொல்லணும். இந்த வேஷத்தை போட்டு நடக்காதே கிறிஸ்தவனே என்று சொல்லி தருகிற ஆண்டவருடைய வார்த்தை இது. என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போல நான் பட்டினி கிடந்தேன், நான் நிர்வாணமா இருந்தேன், இந்த சுவிசேஷத்துக்காக எல்லாவற்றையும் இழந்தேன். I consider everything a loss before the surpassing greatness of knowing Christ and him crucified. அவரை அல்லாமல் வேறு ஒன்றையும் அறிய நான் விரும்புவதில்லை. என் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை தவிர வேறு எதை குறித்து மேன்மை பாராட்ட என் வாழ்க்கை இல்லை என்று சொல்லுகிறவன் மேலானவைகளை தேடுகிறவன். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, தெரிந்தோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தின் காரியங்களை தேடுகிறவர்கள் நாம். ஏன் இந்த கூட்டத்திற்கு வர்றோம், ஏன் ஆராதிக்கிறோம், ஏன் ஜெபிக்கிறோம், ஏன் சபைக்கு வர்றோம், ஏன் இந்த பைபிள் எல்லாம் டைட்டா பிடிச்சுக்கிறோம்? இந்த வாழ்க்கை எப்படியோ நல்லா இருக்கணுங்க, அதுக்காக
இயேசுவிடமிருந்து சில ஆசீர்வாதங்கள் வேணும். என் குழந்தை நல்ல அட்மிஷன் கிடைச்சு நல்ல இடத்துல படிக்கணும், எனக்கு நல்ல வேலை வேணும். இதுக்காக இயேசுவே இயேசுவே, இது எதுவும் இல்லைன்னா இயேசுவேன்னு சொல்றதுக்கு நான் ரெடின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. இன்னைக்கு மாலையில நான் சொல்றேங்க, even if I lose the blessings that I have, என் கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யங்கள் இல்லாமல் போனாலும் உமக்கு நன்றி சொல்வேன் அப்பா. Hallelujah. Amen. My dear brothers and sisters, your glory and your worship of God should not depend on the blessings you have. உன் கரங்களில் உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை வைத்து கர்த்தரை துதிக்காதே, அது போலியான துதி. உன் கையில இல்லாமல் வரும் பொழுது அதே துதி இருக்குமா என்று கர்த்தர் உன்னை சோதிக்கும் பொழுது, ஏப்ரஹாமுக்கு நடந்த சோதனை போல ஒரு ஈசாக்கை பெற்ற ஏப்ரஹாமே, நீ நிறைய துதி சொல்வாய், நீ நிறைய சந்தோஷப்படுவாய். உன்னுடைய மகனை கொண்டு போய் பலியிடுன்னு சொல்லும் பொழுது அதே துதி, அதே அர்ப்பணிப்பு ஏப்ரஹாமே உன்னுடைய மனதில் இருக்குமா என்று ஏப்ரஹாமை சோதிக்கிற ஒரு தேவன் உண்டானால் அதே தேவன் உங்களையும் என்னையும் சோதிப்பார். ஹல்லேலூயா. எதற்கு தெரியுமா? To know if you have a true heart that loves God. உன் கர்த்தரை நேசிப்பதில் உன்னுடைய இருதயத்தில் உண்மை உண்டா என்று காண விரும்புகிற தேவன். யாக்கோபின் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம், the book of James chapter 4 and verse number 4. 4 படிங்க please. Yes. விபச்சாரிகளே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரெண்டு வார்த்தை. நமக்கெல்லாம் வேற யாரும் கூப்பிடாத ஒரு பேரு பைபிள் நமக்கு வச்சிருக்கு. ஆனா இது யாருக்கு தெரியுமா? கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு இல்ல அப்படின்னு இப்ப அந்த வசனம் படிச்சு முடிச்சா நீங்க யாருன்னு முடிவு பண்ணிருங்க. நான் சொல்ல மாட்டேன். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுக்கு விரோதமான பகை அறியீர்களாம் என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன், உனக்கு அந்த விருப்பம் வந்தாலே போச்சுமா, தேவனுக்கு பகைஞனாகிறான். இந்த உலகத்துல ஆண்டவரே கொஞ்சம் பணம் வேணும், கொஞ்சம் சம்பாதிச்சு 4 பேருக்கு காண்பிக்கணும், நான் பெரியவனா இருக்கணும், யார் முன்னாலே நான் தலை குனிய கூடாதுங்கிற பிரஸ்டீஜ் ஆட்டிடியூட் எல்லாம் வச்சுட்டு உலக ரீதியில உலகத்தின் பாணியில வாழ்கிற மகனே மகளே, நீ தேவனுக்கு பகைஞன். You are not a friend of God. இந்த வார்த்தையின் தெளிவுக்கு முன்பதாகத்தான் நம்மளுடைய வாழ்க்கை நிற்க வேண்டும் என்பது. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, உனக்கு தேவையான பணம், உனக்கு தேவையான கனம், உனக்கு தேவையான மதிப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். எப்ப தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டவரே, நீங்க எனக்கு பெரியவர் என்று சொல்லும் பொழுது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துவோமா? Jesus, you are more than anything in my life. எதையும் விட உம்முடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. Lord, all that I need is you. ஆனா வாழ்க்கையில பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? எனக்கு இயேசு போதும்னு சொல்லக்கூடியது தாங்க பெரிய கஷ்டம். இன்னைக்கு காலையிலேயே நம்ம படிச்சோம், சங்கீதம் 73 அந்த வசனத்தை படிச்சோம். இந்த உலகத்துல உம்மை தவிர வேறு எதையுமே நான் விரும்புவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மீண்டும் படிக்கிறீங்களா பாஸ்டர்? சங்கீதம் 73. எஸ், யூ வாண்ட் தட் வர்ஸ்? அதை நான் தரேன். சங்கீதம் 73 பரலோகத்தில் உம்மை அல்லாமல், அந்த வசனம் எத்தனாவது வசனம்? 25வது வசனம். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. பூலோகத்தில் உம்மை தவிர வேறு எதுவுமே எனக்கு விருப்பம் இல்லை. I desire nothing on this earth beside you. எத்தனை பேர் இன்னைக்கு மாலையில் இந்த ஜெப கூட்டத்தில் வந்திருக்கிற நம்மால சொல்ல முடியும், கர்த்தாவே இந்த பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லைங்க. அது உண்மையா சொல்லக்கூடியவங்களை பத்தி நான் கேட்கிறேன். சொல்லுங்கன்னு சொன்னா நம்ம எல்லாரும் சொல்லிடுவோம். அதுல அர்த்தம் இல்லை. இன்னைக்கு மாலையில what God sees is the heart and he sees the genuineness with which you love your God. ஆண்டவரே, இந்த உலகமோ அதன் ஐஸ்வர்யமோ அல்லப்பா, உம்முடைய கிருபை போதுமப்பா. ஆமென். ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் அறிஞ்சு வாழ்ந்தா போதுமப்பா. நீங்க ஆண்டவரே, நான் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருப்பதினால் இந்த உலகத்தில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேட கிருபை பெற்றதற்காக நன்றி. அருமையான தெய்வ ஜனமே, இந்த மாலை கூட்டத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அப்பாவுக்கு நீ கொடுக்கிற மனசாட்சிக்கு உண்மையான துதி என்ன தெரியுமா? உண்மையாக அவரை நேசிப்பது, இந்த உலகத்தின் காரியங்களை விட அவர் பிரசன்னத்தில் காத்திருப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தராய் இருப்பதினால் இந்த பரிசுத்தத்தை உன்னிடம் அவர் எதிர்பார்க்கிறார். ஆகையால் நீ அவருடைய கைப்பணியாய் நீ இருக்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு கையை தந்து, கண்ணை தந்து, காதை தந்து, இந்த உடம்பை தந்து, எல்லாம் தந்து
இந்த ஆரோக்கியத்தோடு வைத்து இன்னைக்கு இந்த இத்தனை ஸ்டெப் ஏறி இந்த ஹாலுக்குள்ள வந்து உட்கார்றதுக்கு ஆரோக்கியம் தந்தார்னா அது அவரை தொழுது கொள்ள பெற்ற கிருபை. ஹalleluya. Let's give him the big praise he deserves. Amen. அவருக்கு மகிமை செலுத்துவோமா? அந்த நன்றி அவருக்குடையது. அதை அறிந்து உணர்ந்து அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தத்தான் இன்றைக்கு மாலையில ஆவியானவர் இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்மை அவர் புடமிடுகிறார், நம்மை அவர் பலப்படுத்துகிறார். ஒரு வசனம் படிக்கிறீங்களா? தீத்துவின் புஸ்தகம், the book of Titus, அதனுடைய 3வது அதிகாரத்தின் 3வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? 3:3. ஏனெனில் முற்காலத்தில், அதுதாங்க அங்க பிரச்சனையே. பாஸ்டர் படிக்கும்போது அந்த ஸ்கிரீன்ல இருக்கும்போது கவனமா பாருங்க. முற்காலத்தில் நாங்க இப்படி இருந்தோம்னு அந்த வசனத்தில் இருக்கு. இது நம்ம வாழ்க்கைக்கு உண்மையான மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். படிங்க பாஸ்டர். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்திஹீனரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் நாங்கள் இருந்தோம். அப்படின்னா இப்ப நாங்க அப்படி இல்லைன்னு அர்த்தம். உண்மையா? ஹல்லேலூயா. என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, முற்காலத்தில் அந்த வசனம் ஆரம்பிக்குது. அங்க நாங்க இப்படி இருந்தோம், இப்ப நாங்க அப்படி இல்லை. என்ன கேட்கிற அருமையான சகோதரி, நம்மளுடைய வாழ்க்கை எத்தனை பேர் இது நம்மள முற்காலத்துல தான் நான் அப்படி இருந்தேன்றது, இப்ப அப்படி பொறாமை எல்லாம் எனக்கு யார் மேலும் இல்லைன்னு சொல்லக்கூடிய தேவ குழந்தைகள் யாராவது நம்ம இங்க இருக்கிறோமா? I'm asking you brothers and sisters, யார் மேலேயும் பொறாமையே இல்லைன்னு சொல்ற சகோதரியே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படி ஒரு சகோதரியும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். யார் மேலேயும் பொறாமை இல்லைன்னு சொல்ற சகோதரன்மாரே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படி ஒரு சகோதரனும் இங்க இல்லை. அருமையான தெய்வ ஜனமே, இதுதாங்க இயல்பான மனுஷ குணங்கள், எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிற சுபாவங்கள். அதனால தான் அவர் சொன்னார் ரோமர் 6:11, நீ பாபத்திற்கு மரித்தவன் என்றும் கிறிஸ்துவுக்குள் அவருக்கென்று பிழைத்தவனும் என்று முதலாவது நீ எண்ணிக்கொள். அந்த எண்ணம் உனக்குள் வரும் பொழுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உனக்குள் வாசம் செய்யும் பொழுது, சாவுக்கு ஏதுவான உன்னுடைய சரீரத்தில் ஒரு புது பலனை அவர் தருவார். Hallelujah. Amen. This is the grace of God and this is the power of God's calling in your life. நம்மளுடைய சுய தீர்மானத்தில் அது முடியாதுங்க. இன்னைக்கு இந்த பிரசங்கம் கேட்கும்போது ஆமா நான் ரொம்ப பரிசுத்தமா வாழணும்னு எல்லாம் நல்லா தலையை சொரிஞ்சிட்டு டிசைட் பண்ணிட்டு உட்காரலாம். கீழே வெளியில போகும்போது அந்த சொரிஞ்சது மட்டும்தான் பாக்கி இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கை, நம்மளுடைய எல்லா வாழ்க்கை. நான் கேட்குறேங்க, எத்தனை பிரசங்கம் கேட்டாச்சு இத்தனை வருஷத்துல. இன்னைக்கு இப்ப கேட்டுட்டு இருக்கிற பிரசங்கமும் சேர்த்து 1,35,866 பிரசங்கம் கேட்டாச்சுன்னு வைங்க. இன்னும் பொறாம போலன்னா இத்தனை 1,00,000 பிரசங்கம் கேட்டு என்ன பிரயோஜனம்? இந்த வசனம் எல்லாம் படிச்சாச்சு, பைபிள் ஸ்டடி எல்லாம் போயாச்சு, எல்லாம் சண்டே சர்ச்சுக்கு வந்தாச்சு, பைபிள் திருப்பி படித்தோம், தூக்கத்திலே உட்காந்து படித்தோம், டீ குடிச்சு கண்ணெல்லாம் திறந்து வச்சு எப்படியோ படித்தோம். இன்னும் அந்த பொறாமை போலே. இதை கேட்கிற அருமையான சகோதரி, ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுங்களா? ஏதோ நான் நல்லவன் ஆகணும்னு நான் தானா உட்காந்து நினைச்சா ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆனா நான் எண்ணிக்கொள்ளும் பொழுது எனக்கு உதவி செய்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த எண்ணத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கும் இறங்குவார். ஒரு காரியம் நான் ஓப்பனா சொல்றேங்க, குறைவில்லாத மனுஷன் யாருமே இல்லைங்க. இங்க நிக்கிற நம்ம எல்லாரும் முதலாவது என்ன சேர்த்து நான் சொல்றேங்க, பொறாமை இல்லாதவன், மற்றவன் மேல கோபம் இல்லாதவன், மற்றவன் மேல கொஞ்சம் இச்சை இல்லாதவன், பணத்தின் மேல ஆசை இல்லாதவன், கொஞ்சம் பொருள் சம்பாதிக்கணும்னு எண்ணாதவன், நாங்க என் குடும்பம் மற்ற குடும்பங்களை விட நல்லா இருக்கணும், 4 பேர் முன்னால நான் மதிப்பா நடக்கணும்னு நினைக்காத மனுஷனே இல்லைங்க. அதுல தப்பே கிடையாதுங்க. ஆனா அந்த நினைப்பை மட்டும் வச்சுட்டு நீ வாழும்போது தாங்க அங்க பிரச்சனை வருது. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் அர்ப்பணித்து, அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறேன், என் வாழ்க்கையின் நாட்களை உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தீரே, உம் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் உம்முடைய கைப்பண்ணி அப்பா let your will be done என்று சொல்லும் பொழுது அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவனுடைய வாழ்க்கையில் அந்த உயர்வை என் தேவன் தருவார். Hallelujah. Can we give God a big glory? கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். This is the difference. இதுதான் ஒரு தேவ குழந்தையினுடைய வாழ்க்கையினுடைய வித்தியாசமே.
இன்னைக்கு காலையில தெளிவா சொல்றேன். என்னுடைய வாழ்க்கை இங்க இருக்கிற சகோதரர்களுக்கு தெரியும். பாஸ்டர் கிறிஸ்டி, பாஸ்டர் சேவியர், பிரதர் அமிர்தராஜ், இங்க இருக்கிற பிரதர் பிரகாஷ், நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு பெங்களூர்ல என்ன பார்க்குறவங்க தான் இவங்க எல்லாருமே. கர்த்தர் எப்படி நடத்துகிறாருன்னு அவங்க பார்க்குறாங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தில் எப்படி நடந்து கொள்ளணும்னு அவங்க பார்க்குறாங்க. பாஸ்டர் கிறிஸ்டி இங்கே இருக்கிறாங்க. அவர் தான் பெங்களூரில் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ஸ்னுடைய மினிஸ்ட்ரி நடத்துகிறார். அவருடைய ஊழியத்திற்கு நான் போயிருக்கிறேன். அருமையான ஒரு ஊழியம் அது. ஆனால் ஒரு காரியம் நான் சொல்லட்டுமா, அவருக்கே தெரியாத ஒரு காரியம். அவருடைய கடந்த கிறிஸ்மஸ்ன்னு நினைக்கிறேன் இல்லை பாஸ்டர், உங்களுடைய அந்த ஊழியத்திற்காக அந்த கிறிஸ்மஸ் கெட் டுகெதருக்கு எல்லா ஆட்டோ டிரைவர்ஸ் அவங்க எல்லாம் வந்திருக்கும் போது, குடும்பமாக வந்திருக்கும்போது அங்கே செய்தி சொல்ல என்னை அழைத்திருந்தார். அன்னைக்கு அவருடைய அந்த ஊழியத்திற்கு நான் சென்று இருந்தேன். ஆனால் அவருடைய ஊழியத்திற்கு அவர் அழைத்ததன் முந்தின நாள் நான் டெல்லியில் இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன்னு தெரியுங்களா? இந்த உலகத்தின் ஐநா சபை, யுனைடெட் நேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய அத்தனை யூரோப்பியன் கண்ட்ரீஸும் பல நாடுகளில் இருக்கிற அம்பாசிடர்ஸுடைய தலைவர்கள் சேர்ந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் அங்கே நடக்கிற அந்த பெரிய கான்ஃபரன்ஸில் அட்டென்ட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஃப்ளைட்டில் பெங்களூர் வந்து அடுத்த நாள் காலையில் நான் நேராக போகிறது எங்கே தெரியுமா? அவங்களுடைய ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ஸ் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். என்னை கேட்குற தெய்வஜன், ஏன் நான் இதை எடுத்து சொல்கிறேன் தெரியுங்களா? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து பெரிய மனுஷர், பெரிய லெவல்ல பெரிய செக்யூரிட்டி, அந்த லெவல்ல இருந்துட்டு திடீர்னு ஆண்டவர் கொண்டு வந்தார் சாதாரண மனுஷர் மத்தியில. ஆவியானவர் எனக்கு சொல்லி தந்தது என்ன தெரியுமா? சாஜி ஏப்ரஹாம், நீ புரிஞ்சுக்கணும், நீ இருந்த அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிறவங்களும் ஒண்ணுதான், இன்னைக்கு நீ வந்து இந்த ஆட்டோ ரிக்ஷா இதுவும் ஒண்ணுதான். கர்த்தர் பிரசன்னத்தில் வித்தியாசம் இல்லை. Oh, hallelujah. I tell you, my dear brothers and sisters, தேவனுக்கு முன்பாக everybody, எல்லாரும் உயர்ந்தவர்கள், எல்லாரும் கனத்திற்குரியவர்கள். அதுதான் ஊழியத்தின் மகிமை, அதுதான் கர்த்தருக்கென்று வாழ்வதன் மகிமை. கர்த்தரிடத்தில் பாரபட்சம் இல்லை என்று சொல்வது அதுதான். அந்த கர்த்தர் எனக்கு சொல்லி தந்தார். ஒரு மனுஷனாக எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சாலும் என் தேவன் சொல்லுகிறார், அந்த வித்தியாசம் உனக்கு தெரியக்கூடாத அளவுக்கு உன்னை தாழ்த்தும் பொழுது நீ என்னுடைய ஊழியக்காரன். இல்லை என்றால் நீ உகந்த ஊழியக்காரன் அல்ல. I tell you brothers and sisters, இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. கொஞ்சம் படிப்பு இருக்கிறவன் வேதாகமத்தில், அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், உன் சபைக்குள் ஒருத்தன் நல்ல வஸ்திரத்தோட வந்தா அவனை நல்ல இடத்துல உட்கார வைப்பேன், ஒரு ஏழை வந்தா அவனை கவனிக்க கூட மாட்டேன். அப்படிப்பட்ட சபையில் தேவன் பிரசன்னமாய் இருக்க மாட்டார். நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில பிறனை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை பொறுத்து தான் தேவ பிரசன்னத்தின் கிருபைகள் இருக்கிறது. ஒரு சின்ன காரியம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேங்க. ரோமர் 13வது அதிகாரம் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? அதனுடைய முதல் 3 வசனம் கொஞ்சம் படிங்க. ரோமன்ஸ் சாப்டர் 13. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிஷங்க, இந்த உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டது என்றால், கடந்த எலெக்ஷன்ல ஜெயிச்ச பார்ட்டியை பத்தி கிறிஸ்தவர்களாகிய நம்ம எப்படிங்க பேசணும்? மதிப்போடு தான் பேசணுமா? No, I am asking you from the evidence of the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவ குழந்தை மதிப்பு கொடுத்தோமா இல்லையா? நான் எந்த பேரும் எடுக்க விரும்பல. ஆனால் உண்மையான ஒரு தேவ குழந்தையாக நீ இருந்தால் அதிகாரத்தில் யார் வருகிறார் என்பது உனக்கு பிரச்சனை அல்ல. அதிகாரத்தை நியமிக்கிறவர் தேவன் என்று நீ அறிந்திருந்தால் அந்த அதிகாரத்தில் வருகிறவர்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதை உன்னுடைய கடமை. நீ அவருக்கு செலுத்துகிற மரியாதை அது கர்த்தருக்கு கொடுக்கிற மரியாதை. ஆமென். I tell you brothers and sisters, ஆகையால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வித்தியாசமானது. அடுத்த வசனம் படிக்கிறீங்களா? Can you read the next verse pastor? ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படின்னா உலக சிநேகிதன் தேவனுக்கு பகைஞன்னு ஏற்கனவே படிச்சிட்டோம். அதுலயும் நம்ம குவாலிஃபை ஆயிட்டோம். உலகத்தை தான் சிநேகிக்கிறோம்னு புரிஞ்சிருச்சு. இப்போ அதிகாரத்தையும் எதிர்த்து நிற்கிறோம் இந்தியா தேசத்துல. அப்படிப்பட்டவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். இப்போ இதுவும் போச்சா? என்ன கேட்கிறாருமே அந்த தெய்வ ஜனமே, when you disrespect people in authority, ஒரு சின்ன வார்த்தை கூட நீ தவற பேசக்கூடாது. கர்த்தர் உன்னிடம் அதை எதிர்பார்ப்பது இல்லை. எவ்வளோ மோசமா இருக்கட்டுங்க, எவ்வளோ கொடூரமா இருக்கட்டுங்க, பெரிய உபத்திரவமாவே இருக்கட்டுங்க, அவங்கள பத்தி எதிர்ப்பாக பேசுவது நம்மளுடைய வேலை கிடையாது.
ஹalleluya. ஹalleluya. ஒரு பரிசுத்தவானுடைய உதடுகள் சுத்தமா இருக்கணும். அதனாலதான் சங்கீதத்துல இன்னைக்கு காலையில படிச்சோம் 141:2. அதை கொஞ்சம் போடுங்க பிரதர். சங்கீதக்காரர் 141:3 வசனம். Lord put a guard on my lips. ஹalleluya. என் உதடுகளுக்கு காவல் வையுங்க ஆண்டவரே. 141:3 வசனம். எஸ், கர்த்தாவே வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ளும். ஆமென். ஹalleluya. My dear brothers and sisters, இது தாங்க தேவ பிரசன்னத்தில் மிகவும் கவனமாக நீங்களும் நானும் இருக்க வேண்டிய காரியம். என் உதடுகளை காத்து கொள்ளும்னு சொல்லும் பொழுது உங்களுடைய என்னுடைய பேச்சுல கூட கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பேச்சை பற்றி என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? எபேசியர் 5 அதனுடைய 4 வசனம் கொஞ்சம் பார்க்கலாமா? எபேசியர் 5:4 அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும். எப்படி பாஸ்டர்? வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்படின்னு இன்னைக்கு மாலையில இந்த ரூம்ல இருக்கிறவங்களை உங்களை பத்தி நான் கேட்கறேங்க, உங்களை பார்த்து கேட்கிறேன். வம்பான பேச்சு நான் பேசவே இல்லை பிரதர்னு சொல்ற சாட்சிகள் எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? முடியவே முடியாது நம்மளால. 2வது, ஆண்டவரே புத்தீனமான பேச்சு நான் பேசலப்பா, யாரையும் பரியாசமா நான் இன்னும் பேசலப்பா. ஆகையால இந்த கை உங்களுக்கு உயர்த்தும் போது இது உங்களுக்கு உண்மையான பரிசுத்த கரங்கள் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய தகுதி நம்ம வாழ்வில் இருக்கிறதா என்று ஆவியானவர் இந்த மாலை வேலை கேட்கிறார். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரி, இதுல எல்லாம் நம்ம வாழ்க்கை சரியில்லைன்னு புரிஞ்சா, உலக சிநேகம் நிறைந்தவர்கள் நாம், கர்த்தருக்கு பகைஞர்களாக நிற்கிறோம். ஆனா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்றோம். புத்தியீனமான பேச்சு, பரியாசமான பேச்சு, தகாதவைகள் என்று மாலை கர்த்தர் சொல்லுங்க, there must be not even an obscene talk. அந்த எண்ணம் கூட ஒண்ணுல வரக்கூடாதுன்னு சொல்றார். அருமையான தெய்வ ஜனமே, அதுக்கு ஒப்பான சில வசனங்கள் படிக்கிறீங்களா பாஸ்டர்? நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 19வது வசனம். The book of Proverbs chapter 26 verse number 19. நம்ம வேதாகமத்தில் இருக்கிற சில வசனங்களை பார்க்கும்போது தாங்க நமக்கு புரியும் கர்த்தர் இதுக்கு எவ்வளவு ஒரு உத்தரவாதம் வைத்திருக்கிறார். 26:19 பாஸ்டர். அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ அப்படி செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறார். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, நம்ம எல்லாம் இந்த கூட்டத்தில் சேர்ந்தவங்க தான். ஒரு ஜோக்கு சொல்லிட்டு ஒருத்தனை பத்தி தப்பா பேசிட்டு, பிரதர் சீரியஸா எடுத்துக்கிறாதீங்க, நான் தமாஸ்க்கு சொன்னேன்னு சொல்ற ஒரு சாக்கு போக்கும் நமக்கு இருக்கு. அந்த பழக்கம் நல்லாவே இருக்கு. எஸ்பெஷலி கிறிஸ்தவர்களுக்கு அந்த அபிஷேகம் இருக்கு. பிரதர் பிரகாஷை பத்தி நல்லா தமாசு பேசிட்டு, பிரதர் தமாஷா சொன்னேன் கோவிச்சுக்காதீங்க, ஆனா சொல்றது அவர் கேட்கறதுக்கு தான் சொன்னேன்னு ஆண்டவருக்கு தெரியும், இருதயத்தை பார்க்கிறவருக்கு. இன்னைக்கு மாலையில I tell you brothers and sisters, we have to be so very careful. கர்த்தர் இதை கவனிக்கிறார், அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அடுத்ததாக மத்தேயு 12:34 கொஞ்சம் படிப்பீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 34வது வசனம். 12:34. மத்தேயு 12:34. நல்ல வார்த்தை. கொஞ்சம் முன்னால விபச்சாரிகளேன்னு கூப்பிட்டாரு, இப்ப அடுத்த வார்த்தை விரியன் பாம்பு குட்டிகளே, நலமானவர்களாய் இருக்க எப்படி பேசுவீர்கள்? நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவில் தானே வாய் பேசும். நான் சொன்ன மாதிரி பிரகாஷ் பிரதரை ஏளனமா நான் பேசணும்னா என் இருதயத்தில் அது இருந்தா தான் நான் அப்படி பேச முடியும். அருமையான தெய்வ ஜனமே, நீ சொல்ற ஜோக்கு கூட உன்னுடைய உண்மையான சொரூபம் என்னன்னு தான் உனக்கே காண்பிச்சு கொடுக்குது. அதை அறியாதவனை போல உன்னை ஏமாத்தி கொள்ளாதே. இன்னைக்கு மாலையில நான் சொல்றேங்க, பக்கத்து வீட்டுக்காரிய குறை சொல்றியா? உன்னுடைய உறவினர்கள் யாரையாவது வச்சு ஒரு கொஞ்சம் பொறாமையில நின்று கொஞ்சம் அவ எல்லாம் நாசமா போகணும், அவ நல்லா இருக்க கூடாதுன்னு உள்ள நினைச்சு வெளியே சொல்ல முடியாம இருக்கிறியா? உன் இருதயத்தை தேவன் காண்கிறார். அந்த நீ தேவ சபையில வந்து அல்லேலூயா பிரதர் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் நல்லவர்னு சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லைங்க. கர்த்தர் நல்லவர் தான், நீ சொல்லலைனாலும் அவர் நல்லவர் தான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் தெளிவில் நின்று கொண்டு நான் சொல்கிறேன், இதில் நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 2வதாக எபேசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம் கொஞ்சம் படிங்களேன். எபேசியர் 4:29. அப்படிங்களா சிஸ்டர்? யார் சொன்னாங்க? பாருங்களேன், பைபிள்ல இப்படிப்பட்ட வசனம் இருக்கான்னு கூட கவனிக்காம நான் வாழ்க்கையில பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கெட்ட வார்த்தையே பேசினதில்லைங்கிற இந்த அபிஷேக கூட்டத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
அப்படி யாராவது இருந்தால், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க, இல்லைன்னா ஷட்டப்னு அர்த்தம். ஆமா, உன்னால நல்ல 2 வார்த்தை பேச முடியலையா, கீப் குவைட். பிரதர் சிஸ்டர், ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவ பிரசன்னத்தில் நீ கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் வரும். பி கேர்ஃபுல். ஏன் தெரியுமா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு தெளிவை நான் சொல்றேங்க. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஏதோ பேசிட்டு ஆண்டவரே மன்னிங்கன்னு கேட்டா அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. கண்டிப்பா கிடையாதுங்க. நாளொன்று வரும் நியாய தீர்ப்பின் நாளில் நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவர் திருப்பி எடுப்பார். நம்ம பிசிக்ஸ்ல படிக்கிறோம், எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டு. நம்ம பேசும்போது சவுண்ட் எனர்ஜி, அது இந்த பிரபஞ்சத்திற்குள் அது நிற்கிறது. நீங்கள் கூகுளில் போய் நாசா வெப்சைட்டை சர்ச் பண்ணீங்கன்னா சானிக் டெக்னாலஜின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் அங்கே இருக்கு, ஒரு லிங்க் அங்கே இருக்கு. அதாவது சவுண்டு டெக்னாலஜி. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என்னுடைய அம்மாவுக்கு நான் பிறந்த நாளில் நான் முதல்ல அழுக கேட்கணும்னா இன்னைக்கு அது சாத்தியம். ஒரே ஒரு காரியம், என்ன ஃப்ரீக்வன்சியில் அந்த சவுண்ட் இருந்ததுன்னு தெரிஞ்சு இந்த வான மண்டலத்திலிருந்து அதை திருப்பி எடுத்து ரீப்ளே பண்ணக்கூடிய டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கு. மனுஷனாலேயே அப்படி டெக்னாலஜி கண்டுபிடிக்க முடியும்னா, சர்வ வல்லவர் நியாய தீர்ப்பின் நாளில் நான் பேசின வார்த்தை, ஹல்லேலூயா, அருமையான தெய்வ ஜனமே, அந்த வார்த்தைகளை அவர் நியாய தீர்ப்பின் நாளில் திருப்பி கொண்டு வார். நான் சொல்லல ஆண்டவரேன்னு சொன்ன நின்று கேட்டுட்டு போன்னு சொல்லுவார், தப்பிக்க முடியாது. My dear brothers and sisters, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். எபேசியர் 4:29. நல்ல எபேசியர் எழுதின பவுலுக்கு தெரியும் நம்ம யாருன்னு. My dear brothers and sisters, இங்க வரும்போது பாஸ்டர் praise the Lord, hallelujah, அந்நிய பாஷை, வெளியே போகும்போது மேல பார்க்குற முதல் 2 வார்த்தை. Let us be extremely careful. My dear brothers and sisters, ஏன் நான் இந்த வசனங்கள் இவ்வளோ டீப்பாக எடுத்து சொல்றேன்னா, ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு வசனத்திற்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய வாழ்க்கையின் அடையாளத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தின் சிநேகிதன் தேவனுக்கு பகைஞன். கெட்ட வார்த்தை பேசுகிறவன் உலகத்தின் சிநேகிதன். Be careful. அப்படிப்பட்ட கூட்டத்தில் நீ இருக்கக்கூடாது என்று தேவன் எதிர்பார்க்கிறார். God is expecting you to be set apart. நீ வேர்திரித்து வைக்கப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவன், நீ கர்த்தருக்கென்று பகுத்தறியப்பட்டவன், நீ பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன். உன்னை கரம் பிடிச்சு நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் சொந்த குமாரனை தந்து திரு ரத்தத்தால் உன் பாவ கரைகளை கழுகி உன்னை பரிசுத்தமாய் வாழும்படி கிருபை தந்து ஆவியானவர் என்ற தேற்றரவாளனை தந்து உன்னை பலப்படுத்தி நிறுத்தி இருக்கிறார் என்றால், உன் வாழ்க்கையில் நீ பாவத்திற்கு மரித்தவன் என்றும் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவன் என்றும் எண்ணக்கூடிய பலனுடையவராக நீ இருக்கிறாய் என்பதை அறிந்து கொள். அந்த அபிஷேகத்தில் நிற்க கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். Glory, hallelujah. And that's the call of God, brother, sister. அடுத்த ஒரு வசனம் எபேசியர் 5 அதனுடைய 5வது வசனம் படிக்கிறீங்களா பாஸ்டர்? எபேசியர் 5:5வது வசனம். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இன்னைக்கு மாலையில் என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, யார் யார் பரலோகத்திற்கு போக மாட்டீங்கிற லிஸ்டிங் இருக்குங்க. இது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருந்தா பரலோகத்துக்கு போக மாட்டீங்கன்னு நல்ல வேலை நான் சொல்லலை, வேதாகமத்திலே இருக்கு. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அசுத்தம் இருந்தால் நீ தேவ ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று எபேசியர் 5:5 சொல்லுகிறது. Be careful, my dear brother, my dear sister, about even the smallest thing in your life. ஒரு சின்ன தமாசு கூட ஆண்டவரை அறியாமல் பேசக்கூடாது. ஆண்டவரே, உதடுகளுக்கு காவல் வைங்க, அறியாமல் கூட நான் ஒரு வார்த்தை விட்டுறாமல் இருக்கேன். இன்னைக்கு மாலையில் என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, ஏன் ஆவியானவர் இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை தருகிறார் தெரியுங்களா? இந்த உலகம் மோசமானது. வெளியே போனா சாதாரணமா பேசுற பேச்சு கூட கெட்ட வார்த்தை தாங்க. உலக வாழ்க்கைக்குள்ள போயாச்சுன்னா ஒருத்தர் கிரீட் பண்றது கூட கெட்ட வார்த்தையில தாங்க. 4 நண்பர்கள் சேர்ந்த கெட்ட வார்த்தை இல்லாத பேச்சே இல்லைங்க. ஒரு பார்ட்டிக்கு போனா கெட்ட வார்த்தை தாங்க, ஆபீஸ்ல கூட கெட்ட வார்த்தை தாங்க, எங்க போனாலும் அசுத்தமான விதத்துல பேசுகிற காரியங்கள், ஒருத்தருக்கு மரியாதை செலுத்தாத வாழ்க்கை. அதன் நடுவுல வித்தியாசம் உள்ளவனாக நீ கர்த்தருக்காக நிற்பாயா? ஹல்லேலூயா. My dear brothers and sisters, இது தாங்க உண்மையாக தேவனை நேசிக்கிற ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையின் அடையாளம். கர்த்தர் உன்னை வேர்தெடுத்து நீ தேவனுடைய கைப்பணி என்பதை அறிந்து நில். ஹல்லேலூயா.
கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் உனக்குள் வாசம் செய்யும் பொழுது உனக்குள் ஒரு வித்தியாசத்தை அவர் தருவார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம் படிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 6:9 அப்புறம் 10 அப்புறம் படிக்கலாம். 9 முதலாவது 9 படி. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், பாருங்க பெரிய லிஸ்ட் அப்படியே படிச்சிருங்க பாஸ்டர். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயப்புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. என்ன கேட்கிற தெய்வஜனமே, நீ பெரிய பரிசுத்தவான் நினைச்சுட்டானா இந்த சின்ன பொருளாசை போதும் உன்னை முடிக்கிறதுக்கு. நான் விபச்சாரம் பண்ணல, நான் வேசித்தனம் பண்ணல, நான் அப்படியெல்லாம் பண்ணல, விக்கிரக ஆராதனை கூட நான் செய்யல. ஆனா பொருளாசை பணமாசைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா கூட கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. Very clearly I want you to know the word of God. இன்னைக்கு மாலையில அருமையான சபையின் மக்களே, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை அறியாமல் ஏதோ இந்த உலகத்துல மற்றவங்களை விட நான் கொஞ்சம் பெட்டர்னு நினைச்சிட்டு வாழ்கிற அந்த வாழ்க்கை பத்தாதுன்னு ஆவியானவர் எடுத்து சொல்கிறார். இது கொஞ்சம் கடினமான வார்த்தை தான் என்பதை நான் உணர்கிறேன். ஆனாலும் தெய்வ பிரசன்னத்தில் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காத அளவுக்கு உங்களில் ஒருவனுடைய ஆத்மா கூட நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது என்கிற தேவனுடைய அன்பினால் கர்த்தர் இன்றைக்கு இதை எடுத்து சொல்கிறார். ஏற்றுக்கொள்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். My dear brothers and sisters, என் வாழ்க்கையில் அந்த வித்தியாசத்தை தாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 1 திமோத்தி 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? 1 Timothy chapter 6 and verse number 10. 6:10. 1 திமோத்தி 6வது அதிகாரம் 10வது வசனம். ஐஸ்வர்யவான்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, அந்த பணத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இன்னைக்கு யுஎஸ்ஏக்கோ யூகேக்கோ இல்ல யூரோப்புக்கோ போனா வாலிபர்கள் யாருமே தெய்வாலயத்திற்கு வர்றதில்லைங்க. என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு விக்கிரகத்தை கொண்டு வைத்தாங்க, ஆராதனை நடத்தி பூஜை நடத்துறாங்க. தேவாலயத்துக்குள்ள வெளியில பார்த்தா சிலுவை இருக்கு, உள்ள பார்த்தா விக்கிரகம் இருக்கு. கடைசி காலத்தில் இது நிறைவேறணும் என்ற வெளிப்படுத்தின விசேஷத்தின் நிறைவேறுதலை நம்ம பார்க்கிறோம். அலங்கோலங்கள் தெய்வ சபைக்குள்ள, தேவ ஆலயங்களுக்குள்ள. என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, அது எங்கிருந்து வருது என்றால் இந்த அலங்கோலம் நம்ம வாழ்க்கைக்குள் வரும் பொழுது பண ஆசை, பொருள் ஆசை என்ற அந்த விக்கிரகம் உன்னை கர்த்தரை விட்டு பிரித்து விடும். பண ஆசை இல்லாத யாராவது இந்த ரூம்ல இருக்கிறீங்களா? என்னை சேர்த்து தான் நான் கேட்குறேன். எனக்கு நாளைக்கு காலையிலேருந்து பணமே வேண்டான்னு சொல்கிறவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி யாருமே இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு மாலையில் நான் சொல்கிறேங்க, அந்த ஆசை இல்லை, ஆண்டவரே உம்மை நம்பின்னு இருக்கிறேன், என்ன நீங்கள் நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதையெல்லாம் கர்த்தர் மிகவும் உன்னிப்பாய் கவனிக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன விஷயத்தில் கூட தெய்வ பிரசன்னத்தில் அந்த குறைவோடு நம்ம காணப்படக்கூடாது. அதனால தான் வெளிப்பாடு 22 சொன்னார், அவனவன் கிரியைக்கு தக்க பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது. இன்னொரு காரியத்தையும் சொன்னார். அதே வெளிப்பாடு 22 கொஞ்சம் எடுக்கிறீங்களா பாஸ்டர்? அதுக்கு கீழே அந்த 13, 14 கொஞ்சம் படிக்கிறீங்களா? இந்த வார்த்தைகளுக்கு, இந்த தீர்க்க தரிசனத்துக்கு எதையாவது சேர்க்கிறவனுடைய வாழ்க்கையில் எதை செய்வேன், எதையாவது எடுத்து விடுகிறவனுடைய வாழ்க்கையில் எதை செய்வேன், அதை கொஞ்சம் படிங்க பாஸ்டர். வெளிப்பாடு 22:18. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறது, அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தின் தீர்க்க தரிசனங்களை கேட்கிறவனுக்கு நான் சாட்சியாக எச்சரிப்பது என்னவென்றால், இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால், இதையோடு நீ எதையாவது நீ கூட்டி பேசினா, இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை, இந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார், தேவன் அவன் மேல் ஊற்றுவார். அப்படின்னா அவருடைய வார்த்தையை மிஞ்சி மீறி நடக்கிறவனை கர்த்தர் டாலரேட் பண்ணிக்கொள்ள மாட்டார். பிளீஸ் பிரதர் சிஸ்டர், இது தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. இது தயவு செய்து நம்ம இதை ஜாக்கிரதையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்த வசனம் படிங்க பாஸ்டர். எஸ், ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால்
ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். கேட்கிற தெய்வ ஜனமே, ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கான்னு நான் அடிக்கடி கேட்பேன். அந்த ஜீவ புஸ்தகத்துல இங்க எழுதி இருக்கிற ஏதாவது நான் படிக்கல, நான் புரியல, அதுல இருந்து மாற்றி வச்சுட்டா கொஞ்சம் சௌரியமா வாழ்ந்துடலான்னு சொல்லி நினைச்சோம்னா உன் பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து தெய்வமே எடுத்து போடுவார்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு, பிரதர் ஜீவ புஸ்தகத்துல இருந்து கர்த்தர் பேரை கிறுக்குவாரா? கண்டிப்பா கிறுக்குவார். அந்த வசனத்தின் அத்தாட்சி அது. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லை என்றால் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு அழைக்கப்பட முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லை என்றால் நீ தேவ பிரசன்னத்தை காண முடியாது. இன்று மாலை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதை குறித்து நீ கவனமுள்ளவனாய் இரு. ஒருவேளை நான் இன்னைக்கு கேட்கிறேங்க, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் தீர்க்க தரிசனத்தில் ஏதாவது சேர்த்தாலும் பிரச்சனை, ஏதாவது எடுத்தாலும் பிரச்சனை. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. இந்த வெளிப்படுத்தின விசேஷமே சரியா புரிஞ்சு படிக்காதவங்க எத்தனை பேர்? இதுதாங்க உண்மையான கேள்வி. பாஸ்டர் பயமா இருக்குங்க, வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் படிக்கிறதுக்கு பயமா இருக்குங்க. அங்க அப்படியே அந்த பெரிய மிருகம் எல்லாம் இருக்குங்க, அங்க அப்படியே கடிச்சு சாப்பிட்றதெல்லாம் இருக்குங்க, அங்க நரகம் இருக்குங்க, அங்க தீ இருக்குங்க, கந்தகம் இருக்குங்கன்னு சொல்லி நிறைய பேர் இதை படிக்காம இருக்கிறாங்க. படிக்காம இருக்கிற சகோதரிகள் எத்தனை பேர் பயந்துட்டு? இன்னைக்கு காலையில் நான் சொல்றேங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிங்க. தட் இஸ் காட்ஸ் லவ் லெட்டர் டு யூ. கர்த்தர் தம்முடைய குழந்தைகளுக்கு எழுதி இருக்கிற காதல் கடிதம் அது. என் மகனே மகளே, இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வரும்பொழுது நீ நடந்து கொள்ள வேண்டிய பாதையை உனக்கு சொல்லி தருகிற புஸ்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். ஹல்லேலூயா. இதை எழுதின யோவான் பல உபத்திரவங்கள் மத்தியில் கடந்து போனவன். அந்த உபத்திரவத்திலிருந்து பத்மோ தீவிலிருந்து பரலோகத்திற்கு எடுக்கப்பட்ட அவனுக்கு கொடுக்கப்பட்ட காட்சிகள். நாம் எந்த பரலோகத்திற்கு போய் சேர இன்னைக்கு இந்த சர்ச்சுக்கு வந்து ஆராதிக்கிறோமோ, எந்த தேவ பிரசன்னத்தில் இருக்கணும்னு இயேசுவேன்னு சொல்லி ஆராதிக்கிறோமோ, அந்த தேவன் நீங்களும் நானும் நடந்து கொள்ள வேண்டிய வழியை தருகிற புஸ்தகம் இது. அதை கண்டு பயப்பட சாத்தான் அந்த புஸ்தகத்தை விட்டு உங்களை விலக்கி நிறுத்தினால் ஒரு தீர்மானம் எடுப்பியா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கனம் செலுத்துவேன். கர்த்தருடைய பாதத்தில் நான் காத்திருப்பேன். அவர் சொல்வதை நான் கேட்பேன். I receive the instructions of the Lord. ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, இந்த கடைசி காலத்துல வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் படிக்கிறதுக்கே ஆள் இல்லைங்க. இதுதாங்க பெரிய பிரச்சனை. ஆளே இல்லைங்க. இது சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்லைங்க. நான் ஆன்லைன்ல வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு பைபிள் ஸ்டடி இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. அங்க நான் பார்க்கிறேன், அநேக ஊழியக்காரர்கள் தங்களை திருத்திக் கொள்கிறார்கள் இதனுடைய அர்த்தங்களை புரிந்த பின்பு. அதற்கு தான் இந்த புஸ்தகத்தை தேவன் தந்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த சபையில் இப்படிப்பட்ட கூட்டங்களை ஆவியானவர் தந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு முன்பதாக தேவன் வைக்கிறார் என்றால் ஒரு விசை தேவ பிரசன்னத்தில் அந்த தெளிவோடு கூட நம்ம நிற்போமா? இத்தனை வசனங்களை பார்த்துட்டோம். திருப்பி ரோமர் 13 ஒன்று வர்றீங்களா பாஸ்டர்? கொஞ்சம் பார்த்தோம். அதிகாரங்களில் இருக்கிறவர்களுக்கு கனம் செலுத்தாத நீ கர்த்தருக்கு கனம் செலுத்தாதவன். ரோமர் 13 3வது வசனம் படிங்க please. மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க பயப்படாமல் இருக்க வேண்டுமானால் நன்மை செய். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, எந்த பார்ட்டி வரட்டும், யாரும் வரட்டுங்க, நீ பயப்பட தேவையே இல்லைன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, நன்மை செய். ஹல்லேலூயா. யூ பி a good person. உன் வாழ்க்கையில நேர்மையாயிரு, உன் வாழ்க்கையில நீ பரிசுத்தவானாயிரு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எங்க தப்பு நடக்குதோ அங்குதாங்க அதிகாரி கிரியை செய்வான், உபத்திரவத்தை கொண்டு வருவான். இன்றைக்கு கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிற நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய நீதி. ஹல்லேலூயா. இதை தவிர வேறு ஒன்றும் நம்மளுடைய வாழ்க்கையில சாதிக்க முடியாதுங்க. யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 2 and verse number 8. யாக்கோபு 2:8. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் என்ன நன்மை செய்வீர்கள். இப்பதான் படிச்சீங்களே,
அந்த நன்மையை தாங்க அவர் எதிர்பார்க்கிறார். நீ அதிகாரிக்கு கீழ்ப்படியணும்னா, அதிகாரிக்கு பயப்படாமல் இருக்கணும்னா நீ நன்மை செய். ரோமர் 13:3. இங்க யாக்கோபு 2:8 சொல்லுகிறது, அந்த ராஜரீக பிரமாணத்தை நீங்க நிறைவேற்றும் பொழுது நீங்க நன்மை செய்கிறவர்கள். திரும்பவும் ரோமர் 13:3 அந்த நன்மை, இந்த வார்த்தை எடுக்க வேண்டாம் பிரதர், அந்த நன்மை செய்தீர்கள் அப்படியே இருக்கட்டும் ஸ்கிரீன்ல. இப்ப ரோமர் 13:3 திரும்பி ஒன்னு படிக்கிறீங்களா? மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கு பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால், அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய். நீ என்ன செய்யணும்? நன்மை செய். நீ நன்மை செய்ய வேண்டியது எப்படின்னு தாங்க இந்த வசனம் சொல்லி தருது. உன் சகோதரனை உன்னை போல் நேசிப்பாயாக. நீ பிறனை வெறுக்காமல், பிறன் மேல் கோபம் கொள்ளாமல், பிறன் மேல் பொறாமை வைக்காமல் மற்ற சகோதரனை நேசிக்க முடியும்னா உன்னை நன்மை செய்கிறவனாக கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க தேவ கிருபை. ஒரே விஷயம் சகோதர சகோதரிமாரே, உங்களை பார்த்து நான் கேட்குறேன், வாழ்க்கையில் யார் மேலேயாவது ஒரு சின்ன கோபம் கூட இருந்தால் கர்த்தருடைய பிரசன்னத்தில் எனக்கு விட்டு விடுறீங்களா? இட்ஸ் நாட் வர்த் இட். அவன் எவ்வளோ மோசமானவனாக இருக்கட்டும், மோசமானவளாக இருக்கட்டும், அவன் மேலே ஒரு எரிச்சல் வச்சுட்டு தேவ பிரசன்னத்தில் உட்காரக்கூடாது. ஆண்டவரே பரவாயில்லப்பா, விட்டுறேன்ப்பா. மன்னித்தால் நீ நன்மை செய்வாய், மன்னித்தால் நீ தேவனுடைய ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவன் என்று கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்வார். இல்லை என்றால் அவருடைய பிரமாணத்தை எதிர்க்கிறவனாக உன்னை காண்பார். நீ உலகத்திற்கு சிநேகிதனாக காட்சி அளிப்பாய். You see the clarity of God's word. ஆண்டவருடைய வார்த்தையின் தெளிவை பார்த்தீங்களா? எவ்வளவு அருமையாக ஆவியானவர் அதனுடைய ஆழத்தை காண்பிக்கிறார் பார்த்தீங்களா? ஒரு சகோதரன் மேலே நான் பொறாமையா இருந்தா, நான் பிரதர் பிரகாஷத்தான் மீண்டும் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். நாங்கள் அப்படியே பிரதர்ஸ் மாதிரி. அந்த சகோதரன் மேலே எனக்கு சின்ன ஒரு எரிச்சலோ ஒரு பொறாமையும் வந்தால் கூட எனக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது, அவர் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடுவார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பாஸ்டர் ரெஜிஸ் மேலே எனக்கு ஒரு கோபம் வந்தா, நேற்றுக்கு கொடுத்த சிக்கன் நல்லா இல்லை பாஸ்டர்னு சொன்னா, பாஸ்டர் ரெஜிஸ்க்கு நல்ல சிக்கன் அங்கே கொடுப்பார், எனக்கு கொடுக்க மாட்டார், எனக்கு பரலோக ராஜ்யம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், we need to understand, பிறனை நேசிக்க கற்றுக்கொள்ளணும். அது அவருடைய கற்பனை. உன்னை நீ நேசிப்பதை போல நீ பிறனையும் நேசிப்பாயாக என்பது ராஜரீக, இட்ஸ் த ராயல் கமாண்ட்மெண்ட், இட் இஸ் த ராஜரீக கட்டளை. அதை மீறி நடக்கிறவன் பிறனை வெறுப்பான், அதை மீறி நடக்கிறவன் பிறனை குறை பேசுவான், அதை மீறி நடக்கிறவன் அதிகாரிகளை மதிக்க மாட்டான், அதை மீறி நடக்கிறவன் தவறானதை மற்றவர்களை பற்றி பேசுவான். ஆனால் அதற்கு உகந்து நடக்கிறவன் இந்த பேச்சு எதுவும் அவன் வாயில வராது. அவன் மேலானவைகளை தேடுகிறவன். My dear brothers and sisters, ஒரு விஷயம் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், தகாத பேச்சு உடைய நாவு உடையவர்களாக இருக்கிற நாம் எப்படி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறேன்ப்பா, உம்மை ஆராதிக்கிறேன்ப்பான்னு அதே வாயை வச்சு சொல்ல கொஞ்சம் அசிங்கமா இல்லை? இன்னைக்கு மாலையில் ஆவியானவர் சொல்கிறார், isn't it terrible to worship the Lord with an insulting lips? முதலாவது என் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பரிசுத்தம் இருக்கணுங்க. அது இல்லாமல் என் கர்த்தரை நான் தொழுது கொள்ள கூட முடியாதுங்க. என் ஜெபம் அவர் சிங்காசனத்தை தொட வேண்டிய சுகந்த தூபம் என்பதை அறிந்து நிற்க வேண்டும். And my lips have to be clean if my prayers have to reach his presence as an incense, and that is the call of God. அதுதான் தெய்வீக அழைப்பு. அதற்குத்தான் இந்த சரீரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார், அதற்குத்தான் இந்த பேச்சு திறமையை தந்திருக்கிறார். அவரை துதிக்க, பிறனை கட்டி எழுப்புகிற நன்மையின் வார்த்தைகளை பேச. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிறனை பற்றி குறை பேசக்கூடாது. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அது பரவாயில்லைங்க. ஆண்டவரே நான் அவங்கள மன்னிக்கிறேன்ப்பா, விட்டு விடுறேன்ப்பா. இன்னைக்கு நைட்டு நான் உங்களை பார்த்து நான் கேட்குறேங்க, எத்தனை பேர் ரெடி? யாராவது ஒரு நபரையாச்சும் உங்க வாழ்க்கையில மன்னிக்க ரெடினா கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, அப்பா நான் ரெடிப்பான்னு சொல்வீங்களா? ஐ எம் ரெடி. நான் 2 கையும் மேல போட ரெடி. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தாங்க மேன்மை. என்னுடைய பிரஸ்டீஜை விட இந்த வார்த்தை தாங்க எனக்கு பெருசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டமா நீங்க இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்னை கேட்கிற சகோதரனே சகோதரி, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்தில் ஆராதிக்க நம்ம எல்லாம் வர்ற நாள். பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வரலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே யாரையாவது மன்னிக்கணும், நான் மன்னிச்சிடுறேன்ப்பா, விட்டு விடுறேன்ப்பா. எவ்வளவு துரோகம் செஞ்சவர்களை நான் இதுவும் மன்னிக்கிறேன். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பின் தெய்வ ஜனமே, பாவத்திற்கு மரித்தவர்களாய், கிறிஸ்துவுக்குள் பிழைத்தவர்களாய் நீங்களே உங்களை எண்ணிக்கொள்வீங்களா? And this is the call of God.
பார்க்கும்போது இந்த சின்ன விஷயம்தான், ஆனால் இந்த சின்ன விஷயம் போதும் நீ பரலோகத்தை பார்க்க மாட்டாய் என்ற பதவிக்கு உன்னை தள்ளிவிட. தெய்வ ராஜ்யத்தின் சுதந்திரம் உனக்கு கிடைக்காது. இயேசு பற்றி பேசியிருக்கலாம், நிறைய வசனங்கள் படிச்சிருக்கலாம், பைபிள் புரட்டி புரட்டி படிச்சிருக்கலாம், சர்ச்சில் உருண்டு வந்திருக்கலாம், ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. பாஸ்டர் போட்ட பிரியாணி எல்லாம் சாப்பிட்ருக்கலாங்க, பரலோகத்துக்கு வரமாட்டோங்க. இன்னைக்கு மாலையில் கர்த்தர் சொல்கிறார், ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அபவுட் த வே தட் யூ கண்டக்ட் யுவர் செல்ஃப். உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் தெளிவுள்ளவனாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி. இதுதாங்க ஆவியானவர் புடமிடும் பொழுது நடக்கிற காரியம். இந்த அமைதி தாங்க தேவ பிரசன்னத்தின் நிறைவு. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தின் 3வது வசனம் கடைசியா கொஞ்சம் படிக்கிறீங்களா? Philippians chapter 2 and verse number 3. 2வது அதிகாரம் 3வது வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் மேன்மை உள்ளவர்களாய் என்ன தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவுள். அப்படின்னா, ஆண்டவரே நான் பாவியப்பா, நான் குறைவுள்ளவனப்பா, மற்றவங்க எல்லாம் என்னை விட நல்லவங்கப்பான்னு மனசின் ஆழத்திலிருந்து கொஞ்சம் சொல்ல முடியுமா? அருமையான தெய்வ ஜனமே, ஒரே விசை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்க கையை கொடுத்து நீங்க என்னை விட நல்லவங்கன்னு கொஞ்சம் சொல்லி பாருங்க. என்னை விட எவ்வளோ, நீங்க என்னை விட நல்லவங்க. ரொம்ப நல்லவங்க. நல்ல சிரிப்பு வருதுங்களா? நல்ல சிரிப்பு வருத? எல்லா பல்லெல்லாம் வெளியே தெரியுதா? இப்போ நீ என்னை விட நல்லவன்னு சொல்ல அவர் சொல்றாரு, அது உண்மை கிடையாது. அதனால தான் அந்த சிரிப்பு வருது. உண்மையா சொல்றவன் சிரிக்காம சொல்லுவான். இன்னொரு முறை ட்ரை பண்ணுங்க, சிரிக்காம. பக்கத்தில் இருக்கிறவங்க உண்மையா பார்த்து சிரிக்காம சொல்லி பாருங்க. பெரிய கஷ்டம். அந்த சிரிப்பு வருதுன்னா நீ சரியில்லைன்னு அர்த்தம். நான் ஓப்பனா சொல்றேன், சாரி. அந்த சிரிப்பே வருதுன்னா பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து நீ என்னை விட நல்லவருங்கன்னு, அவர் தெரிஞ்சவரோ தெரியாதவரோ அது பிரச்சனையே இல்லைங்க. அவரை பார்த்து நல்லவர்னு சொல்ற அளவுக்கு என் மனசு இறங்கலைங்க. அதனால தாங்க சிரிப்பு வருது. My dear brothers and sisters, ஒரு மனுஷனை பார்த்து நீ என்னை விட நல்லவன்னு சொல்ல தெரியாத நான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கணுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்னங்க சொன்னார்? முதல் மொழியாக, பிதாவே இவங்க செய்யறது என்னங்க தெரியாம செஞ்சுட்டாங்கப்பா, இவங்க கொடும் பாவி துரோகின்னு அவர் சொல்லலைங்க, தெரியாம செஞ்சுட்டாங்க, மன்னிச்சிருங்கப்பா. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து என்னை விட மேன்மையானவன்னு நீங்க சொல்லும் போது நடக்கிறது என்ன தெரியுமா? என்னை தாழ்த்துறேன்ப்பா, நான் ஒன்றும் இல்லைப்பா. சீரியஸ்னஸ் with which you got to worship your God. உன் வார்த்தையின் அர்த்தத்துல கூட கர்த்தருக்கு நீ கொடுக்கிற ஆராதனை. ஹல்லேலூயா. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினால ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ணுங்கள் என்ற வார்த்தை பெரிய வார்த்தை. அது சாதாரண விஷயம் அல்ல. அருமையான சபையை, பாண்டிச்சேரியில் இருக்கிற அத்தனை மக்களும் உங்களை விட மேன்மையானவர்களும் என்னைக்கு எண்ண முடியுதோ அன்னைக்கு கர்த்தர் உண்மையில் அவருடைய கிருபை தருவார். ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகத்தினால் உன்னை நிரப்புவார். வெளியே இருக்கிறவன் குடிகாரன் தான், வெளியே இருக்கிறவன் வெபிச்சாரி தான், வெளியே இருக்கிறவன் தவறு செய்கிறவன் தான், அது நம்ம பிரச்சனை கிடையாது. அவனை நல்லவன் என்று காணக்கூடிய இயேசுவின் இருதயம் உனக்கு உண்டா? And that's all that matters, brother, sister. உன் சகோதரனை உன்னை போல் நேசிப்பாயா? அந்த ராஜரீக கட்டளை நிறைவேற்றினால் நீ நன்மை செய்வாய். அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிறவன் நன்மை செய்கிறான் என்று வேத வார்த்தை சொல்கிறது. இன்னைக்கு சாயங்காலம் தேவ பிரசன்னத்துல வந்து, அப்பா நாளைக்கு காலையில நான் சர்ச்சுக்கு போய் உண்மை ஆராதிக்க நான் வர்றேன்னா அந்த நன்மையுடையவனாய் வர எனக்கு ஒரு கிருபை கேட்போம். Hallelujah. Father God, let it not be another Sunday that I simply go to church. சும்மா சண்டே சர்ச்சுக்கு போகிறவனாக நாளைக்கு நான் போகக்கூடாதுப்பா. நான் போறதுல ஒரு உண்மை இருக்கு, கிருபை தாங்க. ஹல்லேலூயா. யார் மேலேயாவது எரிச்சல், வெறுப்பு, பொறாமை, குறைவு இருந்தா மன்னிச்சிருங்க சகோதரி, மன்னிச்சிருங்க சகோதரனே. கர்த்தருக்காக மன்னித்துட்டு அவர் பிரசன்னத்தில் நிற்பியா, நீ அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு அது உனக்கு கிருபையாயிருக்கும். இதுதான் ஆண்டவருடைய வாக்கு தத்தம். நீ தேவனுடைய கைப்பணியாய் இருக்கிறாய். அந்த கைப்பணியின் வேலை உன்னுடைய வாழ்க்கையில் தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய சுபாவம் உனக்குள் பிரதிபலிக்க வேண்டும். And this is the call of God. அருமையான தெய்வ ஜனமே, என் வாழ்வில் அநேகரை மன்னிக்க, அநேகர் குறை பேசினதை தேவ பிரசன்னத்தில் போய் மன்னிக்க கர்த்தர் கிருபை தந்தார். இன்னைக்கு தைரியமா உங்க முன்னால நின்று சொல்ல முடியும், ஒரு மனுஷன் கிட்ட கூட ஒரு வெறுப்பு இல்லைங்க. நானும் என் மனைவியும் ஒரு மனுஷன் கிட்ட கூட ஒரு கசப்பு இல்லைங்க.
துரோகித்தவர்களுக்காக தனியாக ஜெபிக்க ஒரு 10 நிமிஷம் டெய்லி நாங்கள் எடுக்கிறோங்க. எங்களுக்கு துரோகம் செய்தவர்களை, எங்களை எதிர்த்தவர்களை, எங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் தருகிற வாய்ப்பு அது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள், அது இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்காது. ஆனால் அவர்களுக்காக ஜெபிக்க கொஞ்சம் தனியாக நேரம் ஒதுக்கி வைக்கணும்னா அந்த வாழ்க்கையின் அருமையை அது தேவ கிருபை. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, அந்த சாட்சியோடு தான் இந்த வசனம் பேச முடியும். வாழ்க்கையில் இதை கடைபிடிக்காதவன் இதை பிரசங்கம் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் இதை பற்றி மற்றவனை உன்னை விட மேன்மையாக கனம் செய்யாத நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது. முதல்ல என் வாழ்க்கையில் அது இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையின் உண்மை. இந்த வார்த்தையின் உண்மை, இந்த தேவ பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை இன்றைக்கு உங்களோடு தேவன் இடைப்படுவதன் காரணம் அல்ல. முதலாவது தேவ பிரசன்னத்தில் போய் நான் கீழ்ப்படியும் பொழுது அவர் அந்த தயவை தருகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னத்தில் அதே கீழ்ப்படிதலோடு நிற்க கொஞ்சம் ஒப்பு கொடுப்பீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் பைபிள்ல சொல்லுவார், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருக்க விரும்புகிறேன். இமிட்டேட் மீ என்று அவர் சொல்லுகிறார். என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய தைரியமுள்ள ஒரு மனுஷன். இன்னைக்கு அதே தைரியத்தோடு தெய்வ பிரசன்னத்தில் நாமும் வர வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய கரங்களில் விலையேறினவர்கள், குறைந்தவர்கள் யாருமே இல்லை. இன்னைக்கு மாலையில் அந்த அப்பாவுக்கு நன்றி சொல்லி, அப்பா இந்த உண்மையோடு கூட வாழ, உம்முடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறவனாய் வாழ என்னை தருகிறேன். லார்ட், ஐ சப்மிட், ஐ சரண்டர் டு லிவ் டு ஆனர் யூ. நம்ம எல்லாரும் தேவ கரங்கள் நம்ம ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுவோமா? தலைகளை வணங்குவோமா? ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் தேவனே, இந்த மாலை வேளை எங்களோடு கூட இருக்கிற உடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வார்த்தையின் தெளிவுகளை, தந்தைகளை ஒரு சுத்தமாக்குகிற, குணமாக்குகிற, சௌக்கியம் தருகிற ஒரு தெய்வ பிரசன்னத்தின் நிறைவுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை எங்களை புடமிட்டு கொண்டிருந்ததற்காக நன்றி அப்பா. என்னுடைய வார்த்தையில் சுத்தம் இல்லாதவனாக இருக்கிறேன், என்னுடைய இருதயத்தில் சுத்தம் இல்லாதவனாக இருக்கிறேன், என்னுடைய சரீரத்தில் சுத்தம் இல்லாதவனாக இருக்கிறேன், என்னுடைய நடவடிக்கையில் சுத்தம் இல்லாதவனாக இருக்கிறேன், பிறனை கனத்தோட காணக்கூடிய தாழ்மை இல்லாதவனாக இருக்கிறேன். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஒரு விசையுடைய திருரத்தத்தால் எங்களை கழுவி Please pardon us for the shortfalls. அப்ப எங்கள் வார்த்தைகளில் நாங்கள் ஏளனமாய் பேசினதை மன்னிங்க ஆண்டவரே. Oh Jesus, we ask you for forgiveness. ஒரு விஷயமுடைய திரு ரத்தத்தால் எங்களை கழுவீங்களப்பா. Grant us the grace அப்பா towards the holy living, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ ராஜரீக கட்டளை நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கை மேல் தருவீங்களப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இருப்பதாக. இந்த அறைக்குள் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு நபர் கூட நஷ்டப்படாமல் உம்முடைய ராஜ்யத்தில் காணப்படத்தக்க தகுதிப்படுத்துங்கப்பா. Let your presence empower them, I pray. Thank you for your mercy, Lord. உம்முடைய கிருபைகளுக்கு நன்றி. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை பலப்படுத்துகிற நாளைக்கு காலையில் நாங்கள் ஆராதனைக்கு செல்லும் பொழுதப்பா ஒரு பரிசுத்த அலங்காரத்துடன் செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு புது கிருபை தந்து நீர் அனுப்பும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். Thank you for your mercy and your grace and your equipping power. அந்த கிருபைக்காக நன்றி. கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. May God bless